எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. ராமாயண மாத பாராயணத்தின் 15ஆம் நாள் தொடர் இனிதே துவங்குகிறது. ஆஹா, என் மையல் நாயகனே, என்னை காப்பாற்றுவாய் என்று சீதையின் இந்த புலம்பலை செவிமடுத்து பறவைகளின் அரசனான ஜடாயு விரைவாக வந்து நின்றார். நெல் நெல், ராமனின் மனைவியை திருடிக்கொண்டு எங்கே போகிறாய் மூடனே? நாயாக பலியை தொட்டு தீட்டுப்படுத்தி மந்திரத்தால் தூய்மையான புரோடாசத்தை ஹவிசை எடுத்துச் செல்வது போல வழி நடுவே மிகுந்த கோபத்துடனும் தைரியத்துடனும் ஒரு பெரிய இறக்கைகளை கொண்ட சுழலும் பருந்தை போல அந்த பறவைகளின் அரசன் தீவிர பகைமையோடு அதி விரைவாக சென்று போரை தொடங்கினார். அப்போது இறக்கைகளின் அதிர்வினால் மேகக்கூட்டங்கள் கலைந்து விலகின, மின்னல்கள் மின்னின. காற்றை போல வேகமுள்ள தன் நகங்களால் ராவணனின் விற்களை பொடியாக்கி அவனது முகங்களை கிழித்து காயப்படுத்தினார் ஜடாயு. பெரிய உடையாரான ஜடாயு இவ்வாறு செய்து கொண்டிருக்கையில் தன் கூர்மையான மூக்கினால் தேரை தகர்த்து கன நேரத்திற்குள் குதிரைகளை கொன்று வீழ்த்தினார். அடர்ந்த இறக்கைகளின் அடிகளால் தாக்கப்பட்ட ராவணன் கலக்கமடைந்தான். பயணம் தடைப்பட்டு பலமும் புகழும் அழிந்து மிகுந்த துன்பமடைந்த அந்த அரக்கன் ராவணன் பூமி தேவியின் மகளான சீதையை தரையில் நிறுத்திவிட்டு தன் கூர்மையான சந்திரஹாசம் என்ற வாளை உருவி அந்த பறவை நாயகன் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டினான். உடனே ஜடாயு பூமியில் விழுந்து செயலற்றவனானான். அதன் பின் ராவணன் லட்சுமி தேவியை போன்ற சீதையை எடுத்துக்கொண்டு அஞ்சிய மனதோடு தெற்கு திசையை நோக்கி மற்றொரு தேரில் ஏறி விரைந்து சென்றான். தன்னை காக்க நெருங்கியவர் வேறு யாரும் இல்லை என்று உணர்ந்து விழிநீர் சொட்ட சொட்ட அழுது கொண்டே அடர்ந்த கூந்தலையுடைய அன்னை ஜானகி தேவியும் தன் கணவர் ஸ்ரீராமரை சந்தித்து நிகழ்ந்த விஷயத்தை கூறும் வரை உத்தமனான உனது உயிர் பெரியாதிருக்கட்டும் என்று பூமி தேவியின் மகளான சீதை பறவைகளின் அரசனான ஜடாயுவிற்கு வரமளித்துவிட்டு பூமண்டலத்தை விட்டு ஆகாய மார்க்கமாக விரைந்து சென்றாள். அந்தோ ராகவா, உலகநாயகனே, கருணாநிதியே, நாதா, என் நாயகரே, தாம் என்னை ஏன் கைவிட்டீர்? அசுரர்களின் தலைவன் என்னை எடுத்துக்கொண்டு செல்கிறான். ஐயோ பாவமே, என்னை காப்பாற்ற இங்கு யாருமே இல்லையே. லக்ஷ்மணா, உன்னிடம் நான் கடுமையான சொற்களை கூறிவிட்டேனே. மைத்துனனே, கருணாநிதியே, என்னை காப்பாற்றுங்கள். ராமபிரானே, ஆத்மா ராமனே, உலகெல்லாம் போற்றும் சுந்தர ராமனே, இக்காலத்தில் பூமி தேவியும் என்னை கைவிட்டு விட்டாள். என் பிராணநாதா, அகிலத்தின் அதிபதியே, என்னை காப்பாற்றும். இந்த ராட்சச தலைவர் என்னை கொன்று தின்பதற்கு முன்பாக விரைவாக வந்து என்னை காத்தருளுங்கள். நல்மனமும் மகாபலமும் கொண்ட என் நாதா. இவ்வாறு அன்னை சீத்தை புலம்பிக் கொண்டு வரும் பொழுது ராமபத்ரன் விரைந்து இங்கு வந்து விடுவானோ என்ற அச்சத்தால் அந்த அரக்கன் ராவணன் மனோவேகத்தில் விரைந்து சென்றான். அந்நேரத்தில் தேவி சீத்தை கீழே நோக்கி கொண்டு வரும்பொழுது மலையின் உச்சியில் 5 வானரங்களை கண்டாள். உடனே தனது ஆபரண திரள்களை கழற்றி தனது மேலாடையின் ஒரு துண்டால் கட்டி இதை ஸ்ரீ ராமபிரான் காண்பதற்கு யோகம் உண்டாகட்டும் என்று மனதில் எண்ணி சீதாதேவி அதனை கீழே தூக்கி வீசினாள். அன்னை சீத்தை வானரங்களை கண்டது ரிஷிமுக பர்வதமாகும். அந்த பகுதியில்தான் அன்னை வானரங்களை கண்டாள். மத்தனான நளகோபரனின் சாபத்தை அறிந்த ராவணன், அது குறித்து சிந்தித்த ராவணன் தசானனன் கடலை கடந்து விரைவாக தனது நகரத்தை அடைந்தான். அரண்மனையின் அந்த புறத்திற்கு இடையே உள்ள பெரும் சோகவனம் அசோக வனத்தில் தூய்மையான தரையில் பெரிய சென்சுபா இருவாட்சி ஈட்டி மரத்தின் அடியில் சீதையை இருத்தினான். அன்பும் திறமையும் கொண்ட தன் காவல் அரக்கைகளையும் எப்போதும் பாதுகாத்து கொள்ளும்படி உறுதியாக கட்டளையிட்டு ராவணன் தன் அரண்மனைக்குள் சென்று வசித்தான். உத்தமைகளில் சிறந்தவரான ஜானகி தேவி தன் கற்ப நெறியையே தஞ்சமாக கொண்டு அக்காலத்தில் அங்கு வசித்து வந்தாள். ஆடைகளும் தலைமுடியும் மிகவும் அழுக்கடைந்து முகத்தை கவிழ்த்து மிகுந்த துன்பமடைந்த மனதோடு ராம ராம என்று ஜப தியான நிஷ்டையில் மூழ்கியிருந்தாள் அன்னை ஜானகி. பல்லாயிரம் அரக்கி பெண்களின் நடுவே பனி, குளிர், வெயில், காற்று ஆகியவற்றின் துன்பங்களை பொறுத்து கொண்டு உணவும் நீரும் ஏதுமின்றி இரவும் பகலும் இலங்கையில் வாழ்ந்து வந்தாள். ஐயோ, மாயையின் இத்தகைய துயரம் மனித பிறவியில் யாருக்கு தான் இல்லை? சீதா நேசனும் சீதையை தேடல். மாயா மானின் வடிவத்தை எடுத்தவனும் விரும்பிய வடிவம் எடுப்பவனும் ஆகிய மாரீச்ச அரக்கனை அம்பு எய்து கொன்று பகவான்
ஸ்ரீ ராமபிரான் மிகுந்த விருப்பத்தோடு தனது ஆசிரமத்தை நோக்கி விரைவாக நடந்து வந்தார். 4 அல்லது 5 அம்பு எய்யும் தூரம் நடந்த பின்னர் தம்பி இலக்குவன் தூரத்திலேயே எதிரில் வருவது ராகவனுக்கு தென்பட்டது. இலக்குவன் தனியாக வருவதை கண்ட ராகவனான ராமபிரான் தனது மனதிற்குள் அடுத்தபடியாக செய்ய வேண்டிய காரியத்தை சிந்தித்து முடிவெடுத்தார். லக்ஷ்மணனுக்கு உண்மையான பரமார்த்தம், தேவ ரகசியம், மாயை ஏதும் தெரியாதே. மிக்க பெரிய இவனை ஏமாற்றுவது ஒன்றும் பெரிய காரியமில்லை. அரக்கர்களின் தலைவன் ராவணன் கவர்ந்து சென்றது மாயா சீதையை மட்டுமே. லட்சுமி தேவியின் உண்மையான வடிவத்தை வேறு யாராலும் அடைந்து விட முடியுமா? அக்னி மண்டலத்தில் வாழும் உண்மையான சீதையை லக்ஷ்மணனோ மற்றவர்களோ அறிய வேண்டிய அவசியமில்லை. இப்போது நான் ஒரு சாதாரண மனிதனைப் போல துக்கப்பட்டு அழுது கொண்டே தேடிச் செல்வதுதான் முறை. அரக்கர்களின் தலைவன் ராவணனின் நாட்டிற்கு சென்று அவனையும் அவனது கூட்டத்தையும் கொன்று அக்னி மண்டலத்தில் இருக்கும் உண்மையான தேவி சீதையை திரும்ப அடைவேன். அதன் பின் அழியாத தர்மத்துடன் இந்த உலக முறைப்படி ஆட்சி செய்து வாழ்வோம். பிரம்மதேவன் உள்ளிட்ட தேவர்களின் பிரார்த்தனையினால்தான் நான் சூரிய வம்சத்தில் மனிதனாக பிறந்தேன். இந்த மாயா மனிதனின் வரலாற்றையும் மாயா லீலைகளை செவிமடுப்போரும் பாடுவோரும் சிரமமின்றி முக்தி அடைவர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே இவனை லக்ஷ்மணனை ஏமாற்றி ஒரு சாதாரண மனிதனைப் போல துக்கம் அடைவதாக என் மனதிற்குள் முடிவு செய்து திரும்பி வந்த லக்ஷ்மணனிடம் ராமபிரான் கூறினார். பர்ணசாலையில் சீதைக்கு வேறு யார் துணையாக இருக்கிறார்கள்? நீ ஏன் அவளை தனியாக விட்டுவிட்டு இங்கு வந்தாய்? அரக்கர்கள் யாராவது அவளை கடத்தி சென்றிருப்பார்களோ அல்லது கொன்று தின்று விட்டார்களோ? கொடூர குணம் கொண்ட அரக்கர்களுக்கு என்ன தோன்றும் என்று கூற முடியாதே. தமையனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த லக்ஷ்மண சுவாமி தழுத்தழுத்த குரலில் கூறியவாறு தேவியின் கடுஞ்சொற்களை செவிமடுத்து விழிநீரும் சிந்தி, ஹாஹா லக்ஷ்மணா, காப்பாற்று, சௌமித்ரே சீக்கிரம் வருவாய், அரக்கன் என்னை கொன்று விட்டான். இப்படிப்பட்ட அரக்கனின் புலம்பல்களை கேட்டு அழகிய வடிவம் கொண்ட தேவி அது தமது குரல் என்று எண்ணி மிகவும் பரிதாபமாக புலம்பிக் கொண்டு விரைவாக சென்று அவரை காப்பாற்று என்று என்னிடம் கூறினார். இப்படிப்பட்ட குரல் என் சகோதரனுக்கு ஒருபோதும் உண்டாகாது. இது அரக்கனின் மாயை என்பதில் ஐயமில்லை. சிறிது நேரம் பொறுத்திருங்கள் என்று நான் பலமுறை கூறினேன். அதனை செவிமடுத்து தேவி மீண்டும் கூறினார். என்னிடம் கூறிய பலவிதமான கெட்ட வார்த்தைகளை எல்லாம் இப்போது தமது முன்னிலையில் கூறுவது கடினம் ரகுநந்தரே. துயரத்துடன் நானும் செவிகளை பொத்திக்கொண்டு மூடிக்கொண்டு தேவர்களை பிரார்த்தித்து தம்மை காப்பதற்காக உமது திருவடிகளை வணங்கிவிட்டு வந்தேன். இருப்பினும் நீ தவறு செய்துவிட்டு வந்து விட்டாய் லக்ஷ்மணா. அரக்கனின் கெட்ட சொற்களை கேட்டால் உனக்கு சந்தேகம் வரலாமா? பெண்களின் வார்த்தையை உண்மை என்று நினைப்பவன் மிகவும் முட்டாள் என்பதை நீ அறியவில்லையா? அரக்கர்கள் தேவியை தூக்கிச் சென்றார்களோ அல்லது தின்று விட்டார்களோ தெரியவில்லையே. இப்படியெல்லாம் எண்ணி தன் உள்ளத்தில் எங்கும் பார்த்தாலும் அவளை காணாமல் கலங்கி ராமபிரான் மிகவும் துயரமுற்று புலம்பினார். தூய்மையான ஆத்மாவாகிய ராமன் குணங்களற்ற ஆனந்த வடிவமானவன். சீதே மைதிலி பிராணவல்லவே, என்னை மயக்குவதற்காக மறைந்தாயோ பாக்கியவதியே, நீ வெளிச்சத்திற்கு வருவாய், தாமதிக்காமல் வருவாய். இவ்வாறு பலவாறாக கூறி காடு முழுவதும் திரிந்து தேடியும் காணாமல் துயருற்று, வன தேவதைகளே, நீங்கள் யாராவது கண்டீர்களா? தாமரை போன்ற விழிகளை உடைய சீதையை உண்மையை கூறுங்கள். மிருக கூட்டங்களை நீங்கள் யாராவது கண்டீர்களா? மானை போன்ற விழிகளை உடைய ஜனகனின் மகளை. பறவை கூட்டங்களை நீங்கள் யாராவது கண்டீர்களா? அழகான இமைகளை உடையவளை, உண்மையை கூறுங்கள். மரங்களின் கூட்டங்களை, உண்மையை கூறுங்கள். செந்தாமரை போன்ற விழிகளை உடையவளை எங்கேனும் கண்டீர்களா? இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக கூறி மிகுந்த துயருற்று எங்கு தேடியும் நீல நிறமுடையவளை காணவில்லையே. அனைத்து துயரங்களுக்கும் அனைத்திற்கும் ஈசனானவன், எல்லாம் அறிந்தவன், ஆத்மாவானவன், எல்லாவற்றிற்கும் காரணமானவன், அசையாதவன், பரிபூரணன், நிர்மலன், உருவமற்றவன், அகங்காரமற்றவன், நித்தியன், சின்மயன், நித்தியானந்த வடிவானவன், உலகத்தின் நாயகன். மாயையினால் மனித வடிவம் எடுத்து துக்கப்படுவது போல காட்டுவது மூட மனிதர்களை தன் நிலைக்கு உயர்த்தவும் ஒப்பாயாக்குவதற்கும் தான். தத்துவ ஞானிகளுக்கு இன்ப துன்ப வேறுபாடுகள் எதுவும் மனதில் தோன்றுவதில்லை. அவர்களுக்கு அறியாமை இல்லாததால். ஜடாயு கதி. ஸ்ரீ ராமபிரான் இவ்வாறு
தேடிச் செல்லும்போது உடைந்த தேர் கொடிகள் அம்பு மற்றும் வில்களுடன் காட்டில் விழுந்து கிடப்பதையும் இரத்த வெள்ளம் சூழ்ந்துள்ள வழியையும் கண்டார். அப்பொழுது ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினார், குமரனே, இதோ உடைந்த ஒரு தேரை காண்பாய். மெல்லிய இலையை கொண்ட சீதையை ஒரு அரக்கன் தூக்கிச் செல்லும் போது மற்றொரு அரக்கன் அவனுடன் போர் புரிந்திருக்கிறான். அப்போது உடைந்த தேரும் கோபத்துடன் உடன்பட்டு விழுந்து கிடக்கிறது. இங்கு இவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்றார்களா அல்லது காப்பாற்றினார்களா? ஸ்ரீ ராமபிரான் இவ்வாறு கூறிக்கொண்டே நடந்தபோது பயங்கரமான ஒரு வடிவம் தென்பட்டது. ஜானகியை தின்ற திருப்தியில் ஒரு அரக்கன் கிடப்பதை காண்பாய். இவனை கொல்வதற்காக தாமதிக்காமல் அம்புகளையும் வில்லையும் விரைவாக என்னிடம் தா என்று ராமபிரான் கூறிய போது மனதில் கலக்கமுற்ற பறவைகளின் அரசனான ஜடாயு கூறினார், வதைக்கத்தக்கவன் அல்ல நான். தமது பக்தனான ஒரு தாசன், தன் தந்தைக்கு மேலான நண்பன், தம் மீது மிகுந்த அன்பு கொண்ட ஜடாயு எனும் பறவை நான். துஷ்டனான 10 முகங்களை கொண்ட ராவணன் உனது மனைவியை கடத்தி ஆகாயத்தில் செல்வதை அறிந்து நான் உடனே சென்று அவனை தடுத்து போர் புரிந்தேன். அவனது தேரையும் வில்லையும் உடைத்தெறிந்த போது அவன் தன் சந்திரகாசம் எனும் வாளால் என்னை வெட்டினான். நானும் கடுமையான வேதனையுடன் பூமியில் விழுந்தேன். உன்னை தரிசிக்கும் வரை உயிரை துறக்கலாகாது என்பதற்காகவே லக்ஷ்மி தேவியான அன்னை சீதையிடம் வரம் பெற்று உனக்காக காத்திருந்தேன். கருணாநிதியே, என்னை கருணையோடு கடாட்சிக்க நோக்க வேண்டும். உனது திருவடிகள் எப்போதும் என் மனதின் உள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஜடாயுவின் இத்தகைய வார்த்தைகளை செவிமடுத்த நாதனான பகவான் ஸ்ரீ ராமபிரான் மனதில் கருணை பொங்க அவன் அருகில் சென்று அமர்ந்தார். துயர கண்ணீர் நிறைந்த விழிகளோடு தனது திருக்கரங்களால் ஜடாயுவின் உடலை மெல்ல தடவி கொடுத்தார். எனது பிரியமான மனைவியின் சீதையின் செய்திகள் அனைத்தையும் கூறுவாய் கூறுவாய் என்று ராமபிரான் வினவ அதனை செவிமடுத்து ஜடாயுவும் கூறத் தொடங்கினார். அரக்கர்களின் தலைவனான ராவணன் தேவியை சீதையை தெற்கு திசையில் கொண்டு சென்றான் என்பதை அறிவீராக. மரண வேதனையின் காரணமாக எனக்கு மேலே பேச சக்தி இல்லை. எனக்கு நன்மைகள் முமுட்சு முக்தி உண்டாக என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். புண்ணிய புருஷனே, புருஷோத்தமனே, தயாநிதியே, உமது கருணைக்கு நான் பாத்திரமானதால் உம்முடைய திருவடிகளை கண்டுகொண்டே அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு இறக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. தேவரே, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமானந்த ஸ்வரூப பரமாத்மா மாயா மனித உருவம் எடுத்தவர் தாம் எப்போதும் என் உள்ளத்தில் வீற்றிருக்க வேண்டும். மேகசியாமள வண்ணமும் பேரழகும் கொண்ட தமது திருமேனியை இந்த அந்திம காலத்தில் இறுதி காலத்தில் இப்படி தரிசிக்க பெற்றதால் நான் பந்தங்கள் நீங்கி முக்தி அடைந்தேன் என்பது திண்ணம். அன்பு தாசனாக இருக்கும் இந்த அடியேனை செம்பருத்தி மலர் போன்ற உமது சிவந்த திருக்கரங்களால் பந்து வத்சலனை மெல்ல தொட்டருள வேண்டும். அதனால் நான் உமது திருவடி மலர்களை சென்றடைவேன் அன்றோ. இதனை செவிமடுத்தவுடன் லக்ஷ்மிபதியான ராமபிரான் ஜடாயுவிற்கு பூரண ஆத்மானந்தம் கிட்டும் வகையில் அவனை மெல்ல மெல்ல தடவை கொடுத்தார். அந்நேரம் உயிரை துறந்து ஜடாயுவும் மண்ணில் வீழ்ந்த பொழுதில் ராகவன் கண்ணீர் வடித்து பக்த வாத்சல்ய வசத்தராய் கமல நயனன் தந்தை மித்திரனான பறவைகளின் அரசனுடைய உத்தமாங்கத்தை தலையை எடுத்து கொண்டு தன் மடியில் வைத்து உத்தர காரியத்திற்காக சகோதரனிடம் கூறினார், காட்டு கட்டைகளை கொண்டு வந்து நல்லதொரு சிதையை அமைப்பாயாக. அக்னி சம்ஸ்காரத்தை தாமதிக்காமல் செய்ய வேண்டும். லக்ஷ்மண சுவாமியும் அதனை செவிமடுத்து உடனே சிதையையும் அமைத்தார். அக்கணமே நீராடி சம்ஸ்காரமும் செய்து பின்னர் ஸ்நானமும் முடித்து உத்தாக்கிரியையும் உத்தர கிரியையையும் செய்து காட்டில் ஒரு மிருகத்தை கொன்று அதன் மாமிச துண்டை புல்லின் மேல் வைத்து நீரையும் படைத்தார். அவருக்கு நற்கதி உண்டாக பிதுர் காரியமாக பறவைகள் எவ்வளவோ உட்கொண்டு மகிழ்ந்தாலும் பறவைகளின் அரசனுக்கு திருப்தியாக வேண்டும் என எண்ணி செய்தார். கருணாமூர்த்தி கமலக்கண்ணன் மதுவை அளித்தவன் சாருபிய மோட்சத்தை அளித்தேன் என்று அன்போடு அவர் அருளி செய்தார். அந்நேரம் விமானத்தில் ஏறி பாஸ்கரனை போன்ற ஒளி பொருந்திய திவ்ய ரூபத்துடன் ஜடாயுவும் சங்கு சக்கரம் மேலான கிரீடம் பீதாம்பரம் அழகிய திருவுருவம் தாங்கி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்களால் வழிபடப்பட்டு துதிக்கப்பட்டு முனிவர்களால் தேஜசுடன் சகல திசைகளிலும் ஒளியுடன் ஒளிர்பவராக காணப்பட்டார். வணங்கிய சரீரத்துடனும் உயர்த்திய கூப்பிய கரங்களுடனும் மிக்க பக்தியோடு ராமபிரானை துதிக்கத் தொடங்கினார். ஜடாயுஸ்துதி.
எண்ணில்லா நற்குணங்கள் கொண்டவரும் ஆதியோனும் அழிவற்றவரும் அளவிட முடியாதவரும் அகில உலகங்களின் படைப்பு காத்தல் அழிப்பு ஆகிய முத்தொழில்களுக்கும் மூல காரணமானவரும் மேலானவரும் பேரானந்த வடிவினரும் பரமாத்மாவும் வரங்களை அருள்பவருமாகிய ஸ்ரீ ராமபிரானை நான் எப்பொழுதும் வணங்குகிறேன். தமது பெருமைமிக்க கடைக்கண் பார்வையாலே தேவர்களின் துயரத்தை போக்குபவரும் எல்லையற்ற பேரின்பத்தின் இருப்பிடமும் லக்ஷ்மி தேவியின் மனதை கவர்பவரும் நீலமேக சியாமள நிறமுடையவரும் சடை முடியால் பிரகாசிப்பவரும் கமல கரங்களில் வில்லையும் அம்பையும் ஏந்தியவரும் ஆகிய பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நான் வணங்குகிறேன். உலகங்கள் எல்லாம் விரும்பத்தக்க எழில் வடிவினரும் துதிக்க பெற்றவரும் நூறு சூரியர்களைப் போல பிரகாசிப்பவரும் வேண்டிய விருப்பங்களை நிறைவேற்றி சரணடைந்தோருக்கு புகலிடம் அளிப்பவரும் கற்பக விருட்சத்தின் அடியில் வீற்றிருப்பவரும் தேவர்கள் அனைவராலும் சேவிக்கப்படுபவரும் ஆகிய ஸ்ரீ ராமபிரானை நான் வணங்குகிறேன். பிறவியாகிய அடர்ந்த காட்டாற்று தீ போன்ற திருநாமத்தை கொண்டவரும் சிவன் பிரம்மன் முதலான தேவர்களுக்கெல்லாம் இறைவனான தேவனும் கோடானு கோடி அசுரபதிகளை அழைப்பவரும் மனித வடிவெடுத்து வந்த திருமாலும் ஆகிய ஸ்ரீ ராமபிரானை நான் வணங்குகிறேன். சங்கடங்கள் மற்றும் பிறவி பிணிகளை நீக்குபவரும் பகவத் சுரூபமானவரும் பயமற்றவரும் முனிவர்களால் சேவிக்கப்பட்ட மேலானவரும் பிறவி பெருங்கடலை கடக்க தோணியாக விளங்கும் திருவடிகளை கொண்டவரும் பிறவி சுழற்சியை அறுப்பதற்காக எந்நாளும் ஸ்ரீ ராமபிரானை நான் வணங்குகிறேன். பரமசிவனார் மற்றும் அன்னை பார்வதி தேவியின் இதய தாமரையில் வசிப்பவரும் மலையை தாங்கிய ஆற்றல் கொண்டவருமான தேவேந்திரனால் சேவிக்கப்படுபவரும் தேவர்களாலும் அசுர வேந்தர்களாலும் வணங்கப்படும் திருவடிகளை கொண்டவரும் இந்திர நீல மணி போன்ற ஒளி உடையவரும் ஆகிய ஸ்ரீ ராமபிரானை நான் வணங்குகிறேன். பிறர் மனைவி பிறர் பொருள் ஆகியவற்றின் மீதான ஆசையை துறந்த மேலோர்களாலும் பிறருடைய நற்குணங்களையும் பெருமைகளையும் கண்டு மகிழும் தூய மனமுடையோர்களாலும் மறுமை பேரான முக்தியில் மட்டுமே நாட்டம் கொண்ட ஞானிகளாலும் சேவிக்கப்படுபவரும் பரமானந்த மன மயக்குபவருமான ஸ்ரீ ராமபிரானை நான் வணங்குகின்றேன். ஜடாயு இயற்றிய ஸ்ரீராம துதி. புன்னகை பூத்த தாமரை போன்ற முகத்தை கொண்டவரும் கருமேகம் போன்ற அழகிய திருமேனியை கொண்டவரும் வெண் தாமரை போன்ற விழி அழகை கொண்டவரும் ரகுகுல தோன்றலும் சீதா தேவியின் மணாளனுமாகிய ஸ்ரீ ராமபிரானை வணங்குகின்றேன். நீர் பாத்திரத்தில் பிரதிபலிக்கும் சூரிய மண்டலத்தைப் போல அனைத்து அசையும் அசையா உயிரினங்களின் உள்ளத்திலும் உரைகின்றவரும் பூரண ஆத்மாவும் அபயமளிப்பவரும் அளவில்லாதவரும் ஒரே பரம்பொருளும் மேலான இறைவனுமாகிய ஸ்ரீ ராமபிரானை நான் வணங்குகிறேன். மாயையின் வசத்தால் பல்வேறு வேறுபாடுகளுடனும் முக்குணங்களுடனும் திகழ்பவரும் தானே சுயம் பிரகாசமாக விளங்குபவரும் தேவர்களாலும் முனிவர்களாலும் துதிக்கப்படுபவரும் வெளிப்படாதவரும் பிறப்பற்றவரும் அன்னை சீதையின் மனதை கவர்பவருமாகிய ஸ்ரீ ராமபிரானை வணங்குகிறேன். கோடி மன்மதர்களின் அழகை கொண்ட திருமேனியை உடையவரும் பிறப்பு இறப்புகள் அற்றவரும் ஞானமயமானவரும் உலகமயமானவரும் பரிசுத்தமானவரும் தர்மத்தின் அதர்மமும் மமதைகளற்றவர்களாகவே ஸ்ரீராமபிரானை வணங்குகின்றேன். இந்த துதியினை செவிமடுத்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் மனமகிழ்ந்து பறவைகளின் அரசனான ஜடாயுவிடம் இனிமையாக அருளி செய்தார். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரமபதமான எனது உலகத்தை அடைவாயாக. இந்த ஸ்தோத்திரத்தை எழுதியோ படித்தோ அல்லது பக்தியுடன் செவிமடுத்தோ இருப்பவர்களுக்கு பறவை அரசனே உன்னை போலவே என் சாயுஜ்ய சாருபிய பதவி கிட்டட்டும். இவ்வாறாக பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் வார்த்தைகளை செவிமடுத்த அந்த பறவை சிரேஷ்டனான ஜடாயு பரவ அரசனான ஜடாயு தூய ராமநாமத்தை தூய்மையானதை கூறும் அடியார்கள் பிரம்மதேவனால் பூஜிக்கப்படும் பரமபதத்தை அடைவது போல விஷ்ணு சாருபியத்தை பெற்றார். கபந்தகதி கபந்தனின் முக்தி. தேவி சீதையை தேடி ஒவ்வொரு திசையாக சென்று இறுதியில் தயாளுவான ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் காட்டின் வழியே செல்லும் போது ஒரு ராட்சசனின் வடிவில் அமைந்த ஒரு உயிரினத்தை அவர்கள் காண்கிறார்கள். உடனே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறினார், மார்பில் முகமும் யோஜனை நீளமுள்ள கரங்களும் வயிற்றில் விழிகளும் கொண்ட இந்த விசித்திரமான உயிர் இது. லக்ஷ்மணா, இதனை கண்டாயா? நம்மை கொல்லவோ அல்லது பிடிப்பதற்கோ இதன் கரங்கள் மிக வேகமாக வருகின்றன.
வருகின்றன. பறவைகளும் மிருகங்களும் கூட இதன் பிடியில் அகப்பட்டுவிடும். என்ன விசித்திரம் இது! மார்பில் மட்டுமே வாய் உள்ளது, கால்களோ தலையோ அங்கு இல்லை. ஆயினும் நம்மை பிடித்து இழுத்து விழுங்கக் காண்கிறது. குமாரா, படைத்த பிரம்மதேவரால் என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதுவே நிகழும். ராகவன் இவ்வாறு கூறியவுடன் கலக்கமடைந்த லக்ஷ்மண சுவாமி பதிலளித்தார். போதும், கவலைப்பட்டு என்ன பயன்? யோசித்து பார்த்தால், சிந்தித்து கண்டால் நம் இருவராலும் இதன் கரங்களை வெட்டி எறிய முடியும். உடனடியாக ராமபிரான் தனது வலது கரத்தையும் லக்ஷ்மண சுவாமி தனது இடது கரத்தையும் வெட்டி வீழ்த்தினர். அச்சமயத்தில் அந்த ராட்சசன் பெரும் வியப்படைந்து ராமலக்ஷ்மணர்களை கண்டு பயபக்தியுடன் வினவினான். மனிதர்களாக இருந்தும் என் கரங்களை வெட்டும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த பூவுலகில் யாருமே இல்லை. அற்புத வடிவம் கொண்டு நீங்கள் இருவரும் யார்? நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளான உயர்ந்த மனிதர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த கானக பகுதிக்கு வந்ததற்கான காரணம் என்னவென்று உண்மையை கூறுங்கள். இவ்வாறாக கபந்தனின் வார்த்தைகளை செவிமடுத்த பின்னர் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களிடம் கபந்தனின் வினவல். உண்மையை கூற வேண்டும் என்றவாறு பிரார்த்தித்து, திருவோண தீப சேவை காணொளியை காண தயாராகுங்கள். பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியான ராமபிரானின் பதில். கபந்தனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீராமபிரான் புன்னகையுடன் அவனுக்கு பதிலளித்தார். செவிமடுப்பாயாக. தசரத மன்னனின் மூத்த மகனான என் பெயர் ராமன். இவன் என் சகோதரனான இளவலான சுமித்திரை மைந்தன் லக்ஷ்மணன். இவள் சீதை எனும் மங்கை. இவள் அக்னி லோகத்தில் பக்தியோடு வசிப்பாள். சீதையை கவர்ந்து செல்லுதல் மற்றும் காடு காடாக நாங்கள் அவளை தேடி அலைந்த போது மிகவும் பயங்கரமான வடிவில் இருந்த உன்னை கண்டோம். உனது கரங்களால் எங்களை நீ வளைத்து பிடித்ததால் எங்களது உயிரை பாதுகாத்து கொள்வதற்கான உனது கரங்களை நான் வெட்டி வீழ்த்தினேன். விகாரமான உருவத்தை தாங்கிய நீ யார்? உண்மையை கூறுவாய் என்று ராகவனான ராமபிரான் வினவிய போது கபந்தன் மகிழ்ச்சியடைந்த உள்ளத்துடன் கூறத் தொடங்கினான். கபந்தனின் பதிலானது. தேவரே, ஸ்ரீ ராமபிரானே தாம் என்றால் நான் பலசாலி ஆனேன். உங்களை என் விழி முன்னே காண்பதற்கான நல்நிமித்தம் இதுவே. நான் முன்பொரு காலத்தில் திவ்யமான உருவம் கொண்ட ஒரு கந்தர்வனாக இருந்தேன். எனது அழகினாலும் எளிமையினாலும் அகந்தை கொண்டு திரிந்த காலத்தில் அழகிய பெண்களின் மன உறுதியை கவரும் மிக அழகானவனாக நான் உலாவிக் கொண்டிருந்தேன். அப்போது அஷ்டாவக்ர முனிவரை கண்டு நான் பரிகசித்து புன்னகைத்தேன். அதனால் கோபமடைந்த அந்த மகா முனிவர் எனக்கு சாபமிட்டார். துஷ்டனான நீ அரக்கனாக மாறக் கடவுது என்று சபித்தவர். பின்னர் மனமிறங்கி சாப விமோச்சனமும் தந்தருளினார். சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை முக்தி அளிப்பதற்காக திரேதா யுகத்தில் தசரதனின் புதல்வனாக அவதரித்து வந்திருக்கிறீர்கள். என்னுடைய நீண்ட கரங்களை நீங்கள் வெட்டி எறிந்த போது எனக்கு புதிதாக சாப விமோச்சனம் கிடைத்து விட்டதென்றோ? ஒரு முனிவரின் சாபத்தால் நான் அரக்கனாக மாறினேன். இந்த துயரத்தோடு அலைந்து திரிந்த காலத்தில் ஒரு நாள் நான் தேவேந்திரனை தாக்கச் சென்றேன். தேவேந்திரன் கோபமடைந்து தனது வஜ்ராயுதத்தால் என் தலையை வெட்டினான். ஆனால் பிரம்மதேவர் எனக்கு அளித்த வரத்தின் காரணமாக எனக்கு மரணம் நிகழவில்லை. தலை உடலுக்குள் அழுங்கி போனதால் வருந்திய தேவேந்திரனிடம் நான் முறையிட்டேன். அவன் என் வயிற்று பகுதியில் வாயை அமைத்தான். வளைந்த பாதங்களும் வயிற்று பகுதிக்குள்ளேயே ஒடுங்கின. அதன் பின்னர் என்னுடைய கரங்கள் இரண்டும் 1 யோஜனை தூரம் சுமார் 8 to 10 மைல்கள் நீளமுடையதாக மாறின. அந்த நீண்ட கரங்களை கொண்டு காட்டில் உள்ள மிருகங்களை மற்றும் உயிரினங்களை பிடித்து வயிற்றுக்குள் போட்டு உட்கொண்டு மகிழ்வது. இத்தனை காலம் நான் அதனை செய்து வந்தேன். ரகுபதியே, தயாநிதியே, ரகுநாயகனே, நெருப்பை மூட்டி என் உடலை எரித்து சாம்பலாக்குங்கள். அதன் பின்னர் சீதையை மீட்பதற்கான வழிகள் அனைத்தையும் நான் தங்களுக்கு கூறுகின்றேன். பூமியில் ஒரு குழியை தோண்டி அதில் விறகுகளை அடுக்கி காடாக்னி நெருப்பு மூட்டி லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து கபந்தனின் உடலை எரித்தார்கள். அவன் உடல் எரியத் தொடங்கிய அந்த நேரத்தில் அந்த உடலில் இருந்து ஒரு திவ்யமான வடிவம் தோன்றியது. மன்மதனை போன்ற பேரழகுடனும் அனைத்து
நற்பாகியங்கள் மற்றும் ஆபரணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டவனாக வெளிப்பட்டான். உடனே அவன் ஸ்ரீராமபிரானை வலம் வந்து பிரதட்சணம் செய்து வலமாக வந்து மிகுந்த பக்தியுடன் பூமியில் சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கினான். இது இராமாயணத்தில் வரும் கபந்தன் என்ற அரக்கன் ஸ்ரீராமபிரானால் சாப விமோச்சனம் பெற்று தன் உண்மையான திவ்ய ரூபத்தை அடையும் தருணமாகும். கபந்த ஸ்துதி. முன்னால் பணிந்து கரம் கூப்பி தொழுது நின்ற பின்னர் பெருமதிப்பிற்குரிய கந்தர்வன் பேரானந்த பரவசனாகி சிலிர்த்த உடலோடும் தழுதழுத்த குரலோடும் இனிமையான அழகிய சொற்களால் துதிக்கத் தொடங்கினான். கபந்த ஸ்துதி. உன்னுடைய தத்துவத்தை ஒருவராலும் எண்ணி கூட புரிந்து கொள்ள இயலாது என்ற போதிலும் உன்னை துதிப்பதற்கு என்னுள் தோன்றுகிறது. அடர்ந்த அறியாமையினால் உண்டான மிகப்பெரிய மோகத்தையும் ஆதியும் அந்தமும் இல்லாத பரபிரம்மத்தையும் மனதினிடையே தெளிவாக உணர்ந்து வாழ்தல் வேண்டும். அறியாமை இருள் நீக்கி ஆனந்தம் பெருக வேண்டும். பந்த பாசங்கள் அற்று மோட்ச பிராப்தி அருளப்பட வேண்டும். அவ்வியக்தமான மிக நுட்பமான வேத வடிவம் தெளிவான உணர்வுடன் இந்த சரீரத்திற்குள் விளங்குகிறது. பார்ப்பவனும் பார்க்கப்படும் மாயா உலகம் முழுவதும் சட பொருளாக இருக்கும் பொழுது அறிஞர்கள் மனதை கடந்த இந்த பரமாத்மாவை நீங்கள் கூறவே கூறாதீர்கள். மங்காத பரமாத்மாவும் பிரம்மானந்தமும் புத்தி மற்றும் ஆத்மாவின் சேர்க்கையால் ஜீவனாகிறது. புத்தி முதலானவற்றிற்கு சாட்சியாக இருப்பது பிரம்மமே என்பது நிச்சயம். விகாரங்களற்ற பிரம்மத்திலும் உள்ளே இருக்கும் ஆத்மாவிலும் உலக மக்கள் அறியாமை மற்றும் மோகத்தின் காரணமாக ஏற்றி வைத்த ஒரு தேஜஸும் சூட்சும சரீரமும் பொன்னிறமான விராட் புருஷனின் ஸ்தூல தோற்றமும் யோகேந்திரர்களின் தியான பொருளாக அமைந்திருக்கிறது. பிரபஞ்சத்தின் வாசனை படைப்பு உமது கடைக்கண் பார்வையால் நிகழ்வதாகும். அறம் தர்மம் உமது முன்பகுதியாகவும் மரம் அதர்மம் உமது பின்பகுதியாகவும் இருக்கிறது. உமது இமை திறப்பதும் மூடுவதுமே பகலும் இரவுமாகும். 7 கடல்களும் உமது வயிற்று பகுதியாகும். 7 வாயுக்களும் காற்றுக்களும் உமது மூச்சு காற்றாகும். நதிகள் அனைத்தும் உமது நரம்புகளாகவும் மலைகள் யாவும் உமது எலும்புகளாகவும் இருக்கின்றன. மரங்களும் மூலிகைகளும் தமது உடலின் மயிர்கால்களாகவும் முக்கண்ணனான சிவபெருமானே உமது இதயமாகவும் இருக்கிறார். மழையானது உமது விந்து என அறியப்பட வேண்டும். செல்வ செழிப்புமிக்க பூபதியே, கேவல ஞான சக்தியுடைய உமது ஸ்தூல விஸ்வரூபத்தை பேருருவத்தை விதேக விராட் புருஷ வடிவத்தை எப்போதும் தியானிப்பவனுக்கு முக்தி உண்டாகும். உண்மையின்றி வேறு எந்த ஒரு பொருளும் இவ்வுலகில் இல்லை. எப்போதும் இத்தகைய வடிவத்தையே சிந்தித்து வணங்குகின்றேன். இந்த உலகத்தில் எது எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமானதாக இருக்கிறதோ அந்த உமது இந்த திருவுருவம் எப்போதும் என் சிந்தனையில் தோன்ற வேண்டும். தவக்கோலம் பூண்டவரே, பூமி தேவியின் நாயகரே, சாந்த உருவினனே, வில்லும் அன்பும் கரத்தில் ஏந்தியவரே, சடை முடியும் மர உரியும் அணிந்தவரே, காட்டில் அன்னை ஜானகி தேவியையும் லக்ஷ்மண சுவாமியுடனும் தேடி அலைபவரே, மனிதர்களுள் சிறந்தவரே, அழகானவரே, மன்மதனை போன்ற உருவம் கொண்டவரே, என் மனதில் தாம் வீற்றெடுப்பதற்கான இருப்பிடத்தையே நான் சிந்திக்கின்றேன். சூரிய குலத்தில் சிறந்த பகவானே, தமக்கு வணக்கம் நமஸ்காரம். சர்வஜனும் எல்லாம் அறிந்தவன் மகேஸ்வரனும் ஈஸ்வரனும் மகாதேவனும் அழியாதவனும் ஆகிய சிவபெருமான் பரமேஸ்வரியாகிய பார்வதி தேவியுடன் கூடி காசி மாநகரில் உமது நாமத்தையே தியானித்து கொண்டு ஜீவன்களின் முக்திக்காக எப்போதும் எழுந்தருளி இருக்கிறார். அங்கே முக்தி அடைய விரும்பும் மக்களுக்கு தத்துவ போதத்திற்காக எப்போதும் தாரக பிரம்ம வாக்கியமான ராம ராம என்பதை அன்புடன் உபதேசமும் செய்து என் துதியை ஜெபிப்பவனாய் வசிக்கிறான். எக்காலத்திலும் பரமாத்மாவும் பரபிரம்மமும் தாமன்றோ? பரமேஸ்வரனை அறிந்தது போல மூடர்கள் உண்மை எப்படி அறிவார்கள்? மகா மாயையின் மோக இருளில் மூழ்கி போயிருப்பதால் ராமபத்ராய பரமாத்மனே நமோ நமக. ராமச்சந்திராய ஜெகத் சாட்சினே நமோ நமக. பாஹிமாம் ஜெகநாத
பரமானந்த ரூப பாகி சௌமித்ரி சேவிய பாகி மாம் தயாநிதி. உமது மகா மாயா தேவி என்னை மோகிக்க செய்யாதிருக்கட்டும். தாமரை கண்ணனே, உமக்கு எப்போதும் நமஸ்காரம். இவ்வாறு பக்தி நிறைந்த ஸ்தோத்திரத்தால் துதித்த கந்தர்வனிடம் புருஷோத்தமனும் தேவனுமாகிய ஸ்ரீராமபிரான் அருளி செய்தார். உன்னுடைய பக்தியாலும் ஸ்தோத்திரத்தாலும் திருப்தி அடைந்தேன். கந்தர்வத்து சிறந்தவனே, நீ மலத்தை சாபத்தை நீக்கி உனது சனாதனமான இடத்தை அடைவாயாக. யோகீந்திரர்களால் அடையப்படும் பரமானந்தத்தை நீ என் அருளால் அடைவாய். அது மட்டுமல்ல, மேலும் ஒன்று அருள் புரிகிறேன். உன்னுடைய இந்த துதியை பக்தியுடன் ஜபிக்கும் மனிதர்களுக்கும் முக்தி சித்திக்கும். இதில் எந்த ஐயமும் இல்லை. தம்மேல் எனக்குள்ள பக்தியும் நிலைத்து நிற்கும். இவ்வாறாக வரங்களை பெற்றுக்கொண்ட கந்தர்வ சிறந்தவன் மங்களம் உண்டாகுமாறு பணிந்து வணங்கி பின்வருமாறு கூறினான். முன்னோக்கி சென்றால் மதங்காசிரமத்தை காணலாம். அங்கே சபரி என்ற தபஸ்வினி வசிக்கிறாள். தமது பாத தாமரைகளை கண்டதால் மிகவும் பரிசுத்தமானவள். சபரி ஆசிரம பிரவேசம். எப்போதும் இறைவனை தம்மை தியானித்து முக்தி அடைந்த அவள் சபரி உன்னை இப்போது கண்டால் இந்த செய்தியை கூறுவாள். அந்த பூமி தேவியின் புதல்வியை சீதையை நீங்கள் எளிதாக அடைவீர்கள். கந்தர்வன் இவ்வாறு கூறி மறைந்த பின்னர் மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் அழகிய காட்டின் வழியே மெல்ல மெல்ல நடந்து சென்று எழில் நிறைந்த சபரியின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார்கள். மிகுந்த பரவசத்தோடும் பக்தியோடும் அந்த தபஸ்வியானவள் சபரி சென்று அவர்களுடைய தாமரை போன்ற திருவடிகளில் பணிந்து வணங்கினாள். சந்தோஷம் நிறைந்த வெளிநீருடனும் மிகுந்த ஆனந்தத்துடனும் அடி நீர் சுத்தம் செய்வ நீரளித்து பாத்தியம் கொடுத்து அமர ஆசனம் அளித்து உபசரித்தாள். புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்து உண்பதற்கு சுவையான பழங்களையும் உட்கொள்வதற்கு கிழங்குகளையும் படைத்தாள். அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு தாமரை கண்ணன் போன்ற விடிகளை உடைய பகவான் ஸ்ரீராமபிரான் மற்றும் ராஜகுமாரன் லக்ஷ்மண சுவாமி ராமலக்ஷ்மணர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது தொழுது வணங்கியபடி சபரி கூறினாள். இன்று நான் மிகவும் பாக்கியசாலி ஆனேன். எனது புண்ணியத்தின் மிகுதியால் நீங்கள் இங்கு வந்தீர்கள். எனது குருநாதர்களாகிய முனிவர்கள் உங்களையும் வழிபட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அன்று நான் அவர்களுக்கெல்லாம் பணிவிடை சுசுரூஷை செய்திருந்தேன். அதன் பின்னர் அவர்கள் பிரம்மபதத்தை முக்தியை அடைந்தார்கள். அவர்கள் என்னிடம் சற்று தாமதித்தாலும் நீ வருந்தாதே பாக்கியவதியே, நீ வாழும் இந்த இடத்திற்கு அரவத்தின் மீது துயிலும் பரமபுருஷனாகிய அந்த பரமாத்மாவை நேரில் வருவார் என்று கூறியிருந்தார்கள். வந்து அவதரித்தது அரக்கர்களை வதம் செய்வதற்காகவே. என்னையும் தர்மத்தையும் பாதுகாப்பதற்காக இப்போது தூய்மையான சித்திரகூடத்தில் வந்து எழுந்தருளி உள்ளாய். இங்கு வந்திருக்கும் ராகவனாகிய ராமபிரான் யார் என்பதை அறிந்து உடலை துறந்து விட்டாலும் நீ இங்கே வருவாய் என்றால் உனக்கு நிச்சயம் மோட்சம் கிட்டும். அவ்வாறு குரு கூறிய சொல் மெய்யானதன்றோ? தேவரீரின் வருகையை எதிர்நோக்கி காத்து தேவரீரையே தியானித்து நான் வாழ்ந்து வந்தேன். ஸ்ரீபாதத்தை காண்பதற்கு என் குருநாதராகிய மகரிஷி தபஸ்விகளுக்கு கூட கிட்டாத பாக்கியம் எனக்கு கிடைத்ததே. அறிவில்லாத தாழ்ந்த குலத்தில் பிறந்த மூடர் நான் இதற்கு தகுதியுடையவள் அல்லவே. வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட தேவரீரின் திருவுருவை காண்பதற்கான பாக்கியம் எனக்கு கிடைத்தது மகா பாக்கியமே. அடியே நீ ஏற்றுக்கொண்டு என் அறியாமையை போக்கி அருள் புரிவாயாகிய தயாநிதியே. ஸ்ரீராமபிரானே, ராகவனும் இதனை செவிமடுத்து சபரியிடம் கூறினார். கவலையின்றி நான் கூறுவதை செவிமடுப்பாய். ஆண் பெண் ஜாதி நாமம் ஆசிரமம் போன்றவை எதுவும் உலகில் என் பக்தியை பெறுவதற்கு காரணம் அல்ல. பக்தியை தவிர வேறு எந்த காரணத்தாலும் முக்தி சித்திப்பதில்லை. வேறு எதனாலும் இல்லை. தீர்த்த யாத்திரை, நீராடல், தவம், தானம், வேத அத்தியாயனம், கஷேத்திர தரிசனம், உபவாசம், யாகம் போன்ற கர்மங்களால் எவனும் என்னை அடைய முடியாது. என் பக்தியை தவிர வேறு எதனாலும் ஒருபோதும் இயலாது. பக்திக்கான வழிகளை சுருக்கமாக நான் உனக்கு கூறுகிறேன், செவிமடுப்பாய். உண்மையே முக்தி அடைவதற்காக நான் கூறுவதனை செவிமடுப்பாய். சஜ்ஜனங்களின் சேர்க்கை, நல்லோர் இணக்கம் முதல் சாதனமாகும். இரண்டாம் சாதனம் என் கதைகளை கூறுவதாகும், உரையாடுவதாகும். மூன்றாவது என் குணங்களை நினைவு கூறுவதாகும். நான்காவது என் வாக்கியங்களை விளக்குவதாகும். ஐந்தாவது ஆச்சாரியனை குருவை இடைவிடாது உபாசிப்பதாகும். ஆறாவது புண்ணிய சீலத்துடனும் யம நியமாதிகளுடனும் என்னை தவறாமல் பூஜிப்பதாகும். ஏழாவது மந்திர உபாசனை ஆகும். எட்டாவது மங்கள சீலையை தாம்
செவிமடுத்து தெரிந்து கொள். எல்லா உயிர்களிடத்திலும் என்னை காண்பதும் எப்போதும் என் பக்தர்களிடத்தில் மிகுந்த பக்தியை கொண்டிருப்பதும் எல்லா பாக்யார்த்தங்களிலும் வெளிப்பொருள்களிலும் வைராக்கியம் அடைவதும் எல்லா உலகங்களின் ஆத்மாவாக விளங்குவது நானே என்று உறுதியாக நம்புவதும் என்னை குறித்த தத்துவ சிந்தனையுமாகும். 9வது நன்மையே வடிவானபடி சித்த சுத்தியே இதற்கெல்லாம் அடிப்படையான காரணமாகும். இவை 9 விதமான பக்தி சாதனங்கள் என்று கூறப்படுகின்றன. உண்மையே நித்திய மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு இத்தகைய பக்தி ஏற்படுமானால் திரியானிகள், மூடர்கள், பெண்கள் அல்லது ஆண்கள் யாராக இருந்தாலும் அன்பு வடிவமாக பக்தி உண்டாகும் போது அழகிய விழியுடையவளே அவர்களுக்கு என் தத்துவ அனுபவம் கிடைக்கும். தத்துவ அனுபவம் சித்தித்தால் முக்தியும் உண்டாகும், அதில் ஐயமில்லை. முனிவர்களில் சிறந்தவளே, ஆகையால் மோட்சத்திற்கு முக்கிய காரணம் பக்தியே ஆகும். பாகவத தேவி, பகவத் பிரியையே, முனி பிரியையே, உனக்கு பக்தி உண்டான காரணத்தால் தவச் செல்வியே உனக்கு முக்தி அருகில் வந்துவிட்டது. ஜானகி சென்ற வழியை தாம் எனக்கு கூற வேண்டும். யாரால் தேவி சீதை கவரப்பட்டு செல்லப்பட்டாள்? என் அன்பிற்குரிய மனோகரியானவள் என்று ஸ்ரீராமபிரான் கூறிய வார்த்தைகளை செவிமடுத்த சபரி மனக்குழப்பமும் வருத்தமும் அகன்று அன்போடு தொழுது கூறினாள். எல்லாவற்றையும் உணர்ந்தறிந்தவரான தேவரீரே, அனைத்தையும் அறிந்தவராயினும் உலக நடைமுறைக்கு ஏற்ப தாம் இப்படி வினவுவதால் அடியேன் கூறுகிறேன். சீதாதேவி துயருற்று லங்காபுரியில் வாழ்கிறார் என்பது நிச்சயம். 10 தலைகளை கொண்ட ராவணன்தான் அவளை கவர்ந்து சென்றான் என்பதை அறிந்திருந்தாலும் என் திவ்யமான ஞான கண்ணால் தங்கள் இருவரையும் கண்டுகளித்தேன். இங்கிருந்து சற்று தூரம் தெற்கு நோக்கி சென்றால் பம்பை நதி, பம்பா சரசை தடாகத்தை காணலாம். அதன் கரையில் கிழக்கு பகுதியில் ரிஷ்யமுகாச்சலம் என்ற பர்வதம் உள்ளது. அங்கே நம்பிக்கைக்குரியவரும் வானர சேஷனுமான சுக்ரீவன் தன் 4 மந்திரிகளுடனும் சூரியனின் புத்திரனுமான அவனோடு வாழ்கிறான். அவன் தன் மூத்த சகோதரனான வாலியை கண்டு அஞ்சி அங்கே தஞ்சமடைந்துள்ளான். வாலி முனிவரின் சாபத்திற்கு பயந்து அந்த ரிஷ்யமுக மலையை நெருங்க மாட்டான். எனவே நீங்கள் அவனை முறையாக பாதுகாத்து சரணடைந்து அவனுடன் நட்பு கொள்ள வேண்டும். சுக்ரீவன் உங்களோடு இணைந்தால் உங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி காரியம் சித்திக்கும். அப்படியானால் நான் இப்போது அக்னியில் புகுந்து அக்னி பிரவேசம் செய்து தீயில்குள் நுழைந்து உங்கள் திருவடி தாமரைகளை சென்றடைய தொடங்குகிறேன். கருணை கடலை, தயை கூர்ந்து ஒரு முகூர்த்த காலம், சில நிமிடங்கள் மட்டும் இங்கே காத்திருந்து என் மாயா பந்தங்களை தீர்த்தருள வேண்டும். இவ்வாறு கூறிய அந்த தபசியான சபரி ஆசையோடு உடலை துறந்து முக்தியை அடைந்தாள். பக்தர்களிடம் வாத்சல்யம் கொண்ட ஸ்ரீராமபிரானின் அருளால் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் ஆனாலும் முக்தியும் சித்தியும் எய்துவர் என்றால் தாமரை கண்ணனின் அருள் பெற்ற ஜீவராசிகளை குறித்து கூறவும் வேண்டுமோ? அன்னை சபரி அக்னி பிரவேசம் செய்து முக்தி அடைந்தாள். மாதத்தின் 14ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.